கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜை செய்யக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பா ஆன்மீக அறிவு இருக்கணும். அந்த தகுதி இருக்கிறவங்க தான் இந்த பூஜையை சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். ராணி அருந்ததி அதுக்கு தகுதியானவங்களான்னு நான் சோதிக்க போறேன். இப்போ அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். தாராளமா கேளுங்க சுவாமி. திருவானைக்காவல்ல எந்த வகையான சாப விமோச்சனம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? முற்பிறவியில சிவகணங்களான மாலியவானும் புஷ்பதந்தாவும் சாபத்தால சிலந்தியாகவும் யானையாகவும் பூமியில பிறந்தாங்க. தங்களோட சாபத்தை தொலைக்க நிறைய புனித தலங்களை தரிசிச்சுட்டு கடைசியா திருவானைக்காவலுக்கு வந்து சிவபெருமானை பூஜை செஞ்சாங்க. யானை காவிரியிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து சிவனை வழிபட்டது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் சருகுகள் விழாமல் இருக்க வலை பின்னியது. இருவரது பக்தியையும் பார்த்த இறைவன் அவங்களுக்கு சாபத்திலிருந்து விமோச்சனம் கொடுத்தாரு. அதனாலதான் அந்த ஸ்தலத்துக்கு திருவானைக்காவல்னு பேர் வந்தது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையா திருவானைக்காவல் புராணத்தை சொல்லிட்டீங்கம்மா. இந்த பூஜை செய்யறதுக்கு தகுதியான சுமங்கலி பெண் நீங்க தான். மாயா சொன்ன மாதிரி இது சாப விமோச்சன பூஜைன்னு அவங்க வாயாலேயே வந்துருச்சு.